நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 11ங்க. ஒரு விழிப்புணர்வு பதிவுங்க. கண்டிப்பா உங்க போன்லயோ அல்லது உங்களோட சமூக வலைதளங்களோ ஏதாவது ஒரு லிங்க் வந்துச்சு, இது மாதிரி ஆர்டி ஆபீஸ் சலானு இல்ல டோக்கனு வவுச்சர் அது மாதிரி ஏதாவது ஒன்று வந்து அதில் போய் நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா கண்டிப்பா உங்க பேங்க்ல இருந்து பணத்தெல்லாம் எடுத்துருவாங்க. அது மாதிரி சம்பவம் தான் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் பகுதியை சேர்ந்த சாம்பேல் சந்திரபோஸ், வயசு 71ங்க. இவருக்கு கடந்த 8ஆம் தேதி இது மாதிரி ஒரு லிங்க் அனுப்பிக்கிறாங்க. ஆர்டி ஆபீஸ்ல நீங்க பணம் கட்டணும் சலான் அனுப்பிக்கிறாங்க. இவர் அதை ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 16,49,961 ரூபாயை மர்ம நபர்கள் தேடி இருக்கிறாங்க. உடனடியாக அவர் வந்து சிசிபியில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. இதனை அடுத்து காவல்துறை மாநகர காவல்துறை ஆணையர் அவரோட மேற்பார்வையில கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேற்பட்ட காவல்துறையினர் இங்கிருந்து சூரத்துல போய் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட ஒரு 10 பேர்த்த கைது பண்ணி கூட்டிட்டு வந்துக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து கிட்டத்தட்ட பார்த்தாச்சுன்னா ஒரு 3.5 லட்சம் ரொக்க பணம், அதே மாதிரி செல்போனுங்க கிட்டத்தட்ட ஒரு 10, அதே மாதிரி கிரெடிட் டெபிட் கார்டுக்கு ஒரு 311, ஸ்வைப்பிங் மிஷின் 1, செக் புக்கள் 1, இதெல்லாம் எடுத்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 6,39,000 ரூபாயை மீட்டு கொடுத்துருக்காங்க. எனவே தயவுசெய்து மக்களே, உங்களோட செல்போனுக்கு மற்ற எந்த ஒரு SMS தேவையில்லாத லிங்க் எல்லாம் வந்தா தயவுசெய்து தொற்றாதீங்க, பணத்தை இழந்துடாதீங்க. நன்றி. மீண்டும் ஒரு பதிவோடு சந்திக்க. வணக்கம்.